கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அளவேளையிலே ஒவ்வொருவரையும் உள்ளம் திறந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்கள் பாஸ்டர் அடிக்கடி வாங்கன்னு சொன்னார். நான் அவருக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, வருஷத்துக்கு 2 தடவை வருவேன். இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் எப்போ கூட்டாலும் 2 தடவை தான் வருவேன். எனக்கு ஒரு நல்ல சபை இருக்கிறது. என்னுடைய மகன் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறதுனால அவரிடத்தில் பொறுப்பை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அடிக்கடிலாம் வரமாட்டேன். வருஷத்துக்கு 2 தடவை இப்போ கூப்பிட்டாலும் வருவேன். அவங்களை என்னை அழைத்த உங்களுடைய போதகருக்கு நன்றி. இந்த நல்ல நாளிலே உங்களை புதிய இதேன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் வாழ்த்துகிறேன். எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க. என்ன இல்லை, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, பார்த்தா அங்கங்கே அலங்காரமாக இருக்குது. ஆனால் உள்ள நிறைய பேர் உள்ள அலங்கோலமாக இருக்குது. அதான் உண்மை. அதாவது பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், பெற்றோருக்கெல்லாம் திண்டாட்டம். ஏண்டா கிறிஸ்மஸ் வருதுன்னு பெற்றோர்கள் யோஜனை பண்ணுவோம். முடிச்சிட்டோம் ஒரு வழியா. இனி அடுத்து புது வருஷம், அப்படிதானே? இனி அடுத்த செலிப்ரேஷன் மோடு வந்துடும். நம்ம எப்பவுமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நான் செய்தி ஆரம்பிக்கல, சத்தம் வரக்கூடாது, கொஞ்சம் குறைச்சு. பண்டிகை கிறிஸ்தவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோமோங்கிற மற்ற சபைகளை குறித்து நம்ம சொல்கிறோம். அவங்க பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கு அப்படி ஆகிக்கொண்டு இருக்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இது என் சர்ச், நீங்கள்லாம் என் பிள்ளைங்க, நான் திட்டுனா வாங்கிக்கிடணும், சரியா? அடுத்த தடவை நீ கூப்பிடல, வேண்டாம், பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ அவர் இல்லை, இங்கே நான் தான் பாஸ்டர். வாங்கிட்டீங்களா? நான் கொஞ்சம் கடினமாலாம் இருக்கும். ஏன்னா தகப்பன் பிள்ளை என்ன செய்யணும்? அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம் யாரும் சர்ச்சுக்கு வர வேண்டாம். நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்தை அட்டண்டன்ஸ் போட்டுக்கு தான் வச்சிருக்கிறோம். வாரம் ஒரு நாள் வந்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, அது கர்த்தர் நம்மளை அழைக்கலைங்க. நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் உள்ளத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா 43 வருடம் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். அதாவது சபைகளுக்குள்ள போகும் பொழுது பார்க்கிறேன், ஒரு ஆவிக்குரிய அசைவாடுதல் சபைகளை குறைந்திருக்கு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்ற உன் பேரில் ஒரு குறை உண்டு. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார். அப்படி ஆயிட்டோம். அதுக்கல்ல பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு லக்கு இருக்குது, அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பின்னானவைகளை மறந்து. உனக்கு பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. லேட்டாக வர்றதை குறித்து சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன். வைகை எக்ஸ்பிரஸ் 7 மணி அப்படி சொல்லுவோமே. ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு போயிருப்பீங்க? 6:30 மணிக்கு. வேற ஏதோ ட்ரெயின் சவுண்டு கேட்கும், நம்ம தண்டாவளத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். அம்மா தானே. டீச்சர்ஸ்லாம் அங்கே இருக்கிறீங்களா? டீச்சர்ஸுக்கு இப்போலாம் வந்து ஃபிங்கர் இது வச்சுட்டாங்க. என்னுடைய மருமகன் கம்பெனி நடத்துகிறார், அங்கே ஐடி ஃபீல்டில் கம்பெனி வச்சுருக்கிறார். நான் உள்ளே போகும்போது பார்த்து கை வச்சா தான் உள்ளே போக முடியும். 3 லேட்டுக்கு 1 சிஎல். இதெல்லாம் எப்படி பாஸ் தெரியும்? என் மனைவி டீச்சராக இருந்தா. சரியா? வேலைக்கு சரியாக போயிடுவோம், பஸ்ஸுக்கு சரியாக போயிடுவோம், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா சரியாக போயிடுவோம். பாவம்ல ஏசுநாதர் அவரை வந்து கோமாளின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. என் சர்ச்சில் இதே திட்டு கிடைக்கும். என்னுடைய போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? 9 மணிக்கு ஆராதனை ஆச்சுன்னா 8:45 வந்து முழங்கால் போடணும். பைபிள் வாசிக்க கூடாது.
வீட்டில் தான் பைபிள் வாசிக்கணும். இந்த ஆராதனையில் கர்த்தர் என்னோட ஏதாவது பேசுன்னு காத்திருக்கணுமா. கரெக்டாக என்னுடைய போதகர் 8-9 மணிக்கு ஆராதனை. இப்போ 4 ஆராதனை நடக்குது. அங்கேருந்து நடந்து வருவார். யாராவது உட்கார்ந்து பைபிள் வாசித்தா மண்டையில் நறுக்குன்னு கொட்டிடுவார். முடி படம் இப்பெல்லாம் அப்படி திட்டா அடுத்த சர்ச்சைக்கு போயிருவீங்களே, அதுக்கு தானே பயமா இருக்குது. நான் சொன்னேன் போறேன், இல்லை ஓடி போயிரு. இங்க இருந்து 10 விசுவாசி என்கிட்ட இருந்தா 10 பேரும் பரலோகத்துக்கு வரணும். 1000 விசுவாசி என்கிட்ட இருக்காரு, ஆனால் ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர மாட்டான்னா அது சபை இல்லை, சபக்கணக்கு. நேரம் தவறாமையை கவனிங்க, அது ஆசீர்வாதம். என் ஆண்டவர் சொன்னான், நீ மலைக்கு போ, நான் உனக்காக அங்கேயே காத்திருப்பேன். அப்படித்தானே பைபிளில் சொல்லியிருக்குது. நீ ஏறி வா, நான் உனக்காக காத்திருப்பேன். இப்போ ஆண்டவரை காத்திருக்க வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, நம்ம செய்திக்கு போவோமா? உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏன்னா வருஷ கடைசியில் ஏதாவது புதிய தீர்மானங்கள் எடுக்கணும் இல்லையா? 144 சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். 144 சங்கீதம் கடைசி வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தலைகளை தாழ்த்தி எங்களோடு பேசும். எல்லாரும் கேளுங்க, நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் இருந்தால் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். சீர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தெரியும். பெண்ணை கட்டி கொடுக்கும் போது என்ன செய்யணும்? சீர் கொடுக்கணும். அப்படிதானே? சீர் கொடுக்கணும்ல, ஆமா தானே? ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய அண்ணன் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இங்கே மதுரையில் தான் இருக்கிறான். நம்ம ஆடிட்டருடைய தங்கச்சி என்னுடைய அண்ணன் மகள். திருமணத்திற்கு நான் தான் போய் பொருட்கள் வாங்க போனேன். என்னுடைய அண்ணன் சொன்னாரு, A to Z வாங்கிடணும், எது இல்லைன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. வாங்கிட்டோம். வாங்கி வீட்டில் கொண்டு இறக்கியாச்சு. அப்புறம் அண்ணன் சொன்னார், டேய் போய் ஒரு ஜெபம் 1 வாரம் கழித்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவிடான்னு சொன்னார். நானும் ஒரு வீட்டுக்கு போனேன். இங்கே வீடு எங்கே இருக்குதுன்னா சொன்னால் சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கிட்ட இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது ஒரு செம்பில் தண்ணி இருந்துச்சு. அந்த செம்பு மேலே ஒரு அட்டையை வச்சு மூடி வச்சிருந்தாப்புல. நம்ம வாய் தான் சும்மா இருக்காத, நம்ம வாய் தான் சும்மா இருக்காதுல்ல. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏமா இந்த செம்பில் அட்டையை வச்சு மூடி வச்சிருக்கேன், தட்டு இல்லையான்னு கேட்டேன். இருக்கு சித்தப்பா, ஏன்னா வாங்கின நாள்ல தட்டுலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்த நாள்ல. அப்போ சொன்னா, இருக்குது சித்தப்பா, எல்லாம் பரனில் ஏற்றி வச்சிருக்கோம். பஸ் நிறைய பேர் சீரை பரனில் ஏற்றி வச்சிருக்கோம், சோம்பேறியன். நான் சொன்னேன், ஒப்பேற மாட்டோம், கொடுத்தது எதுக்கு, பயன்படுத்துறதுக்கு. அவட சொன்ன, நான் எடுத்துறேன். எங்க அண்ணன் சிரிக்கிறாரு, இதுதாண்டா உன்னை கூட்டு வந்தார். இந்த பைபிள் முழுசும் சீரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. புரட்டி பார்க்கறதுக்கு ஒருத்தரும் ஆயத்தம் இல்லை. இந்த உலகத்துல இந்த இதில் சாட்சியோட சொல்றேன், ஒரு பாஸ்டர் ஜெயந்துபுரத்தில் இருக்கிறார். அவர் என்னுடைய நல்ல நண்பர். ஆரம்ப கால ஊழியத்தில் அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். என் பேர் சொல்லி சொல்றேன்னாச்சுன்னா எனக்கு ஒரு அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்லலாம்னா, எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாஸ்டர். ஜெயந்திர ஊழியத்தில் இருக்கும் ஒரு சின்ன வீடு. என்னுடைய மகள், அதாவது என்னுடைய மருமனை, என்னுடைய மூத்த மகள் பிறந்திருக்கிறா. அவங்க வீட்டில் இருந்தா துணியில், அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வீட்டுக்கு போவேன், ஒரே ஒரு ஆள் இருக்கும். அவர்கிட்ட கேட்பேன், மஜா பெட்ரூம் எது, ஒன்றை கட்டில் போட்டு காட்டுவார், திருப்பி மடித்து வச்சுடுவார். டைனிங் ரூம் எது, ஒன்று அதே ரூமில் டைனிங் டேபிளில் போடுவார், மடித்து வச்சுடுவார். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எதுன்னு கேட்டேன், வெளியே போட்டார். நான் சொல்கிறது வேடிக்கைக்கு இல்லை, மச்சா வெளியே போங்க அப்படின்னாரு. நான் வெளியே போனேன், கதவை போட்டுக்கிட்டார். இப்போ இதான் ட்ரெஸ்ஸிங் ரூம்.
ஒரு சின்ன ரூம்ல அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர் வச்சிருக்கிறார். ஆனா இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த சீர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏங்க நம்ம ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் அப்படிதான் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம். ஆதாம் ஏவாளை படைக்கிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த மனு குலத்திற்காக ஒரு சீரை வச்சிருந்தார் பாருங்க. என்ன சீரை வச்சிருந்தாரு? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சு. 4 நதிகள். இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டில் மோட்டர் போட்டோம், காலெல்லாம் குளிச்சு முடிச்சோம், தண்ணி இல்லை. அது ஏர் வாங்கிடும். அதுக்கப்புறம் ஊற்றி அது ஏர் எடுக்க முடியும், நாங்கள் நாக்கு தள்ளிடும். சரியா? அங்கே 4 நதி ஓடிச்சான். ஒரு நதியின் ஓரத்தில் என்ன விளைஞ்சுது? ஒரு வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி ஒரு இதில் ஆணியில் செயினை தொங்க போட்டிருந்தாங்க. எனக்கு என்னடா தங்கத்தை இப்படி தொங்க போட்டிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். இதெல்லாம் தூக்கி பீரோவில் வைங்க. பாஸ்டர் கவலைப்படாதீங்க, அதை தூக்கிட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னன்னு கேட்டா கவரிங். இந்த காதல் அக்காமாரு களத்துல போட்டு இப்படி 2 ஆட்டி கண்ட்ரோல பாருங்க. என்ன பாருங்க, அழக பாருன்னு. அங்க நதி ஃபுல்லா என்ன செஞ்சது? இதுக்கு மேல என்ன சீர் வேணும்? இது எல்லாத்தையும் காட்டிலும் பகல் குளிர்ச்சியான வேளையில தினமும் கர்த்தர் அவர்களோடு வந்து பேசினார், உலாவினார். இதுக்கு மேல என்ன சீர் வேணும்? நம்ம இயேசு எங்க? பாஸ்டர் பொன்ராஜ் வந்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? எந்தோ தப்பிச்சிட்டாங்க. யோசுவா பற்றி என்ன பேசினேன்? என்ன வசனம் சொன்னேன்? அது தெரிஞ்சா நாங்க எதுக்கு பாஸ்டர் விசுவாசியா இருக்கோம்? நாங்களே பாஸ்டர் ஆயிர மாட்டோமா? அப்படிதானே? அதாவது இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிட்டு. 6:27 அதுல தான் பேசினேன். அது சும்மா எல்லாம் பரவாயில்ல, அவன் யோசுவா என்னெல்லாம் செய்தான் அப்படின்னு சொன்னேன். இப்ப சொல்லுகிறேன், இந்த சீரை உதாசீனம் பண்ணினது தேவன் அல்ல, மனுக்குலம். உங்களுக்கு கர்த்தர் நிறைய சீர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சீரை நீங்கள் உதாசீனம் பண்ணினீர்கள் என்றால் இழந்து போவீர்கள். வேற ஒரு வேலை சொல்லலையா உங்ககிட்ட? எங்க மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தானே கிரவுன் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் மகுடம் நம்ம தானே. அவரு படைக்கும் பொழுது 28ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா 1:28 இந்த சீரை கொஞ்சம் வாசி. நம்ம போக வேண்டிய பகுதியில் ஹலோ, இதுதான் முதல் சீர். ஆண்டவர் மனுஷங்கிட்ட பேசின மொத வார்த்தை நீங்க என்ன செய்யணும்? அது இல்லாம பாஸ்டர், அதாவது இஸ்ரவேல்ல மலடு ஒன்றும் இருப்பதில்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கோவப்படாதுங்க. எத்தனை பேர் இங்க இந்த சபைக்காக, இந்த சபையில இங்க இல்லை, உலகத்துல எங்கேயாவது ரட்சிக்கப்பட்டு, என்னால ரட்சிக்கப்பட்டு ஒரு நபருக்காவது ஞானஸ்தானத்துக்கு நடத்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. சும்மா வெக்கப்படாம வைத்துங்க. பொய் சொன்னீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. பொய் சொன்னா நரகம். 1 2 3 4 5 6 7 மற்றெல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கா? நீங்கள் பலுகி பெருகணுமே. உங்களை அங்குதான கர்த்தர் அழைத்தார். இது கர்த்தருடைய தோட்டம் அல்லவா? இது கர்த்தருடைய தோட்டம் அல்லவா? அப்படிதானே சொல்றோம். சபை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதத்தின் தோட்டம். இங்க உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், தாகமாயிருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர். ஆமாதானே? ஆமானுங்கள இல்லதுங்க. உன் மேல கண்ண வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எங்க போச்சு? கர்த்தர் கூட இருந்தா நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த சீரை நம்ம என்ன செய்கிறோம்? சேதப்படுத்துகிறோம். பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 4 சீர் இருக்கு இந்த வசனத்தில். எத்தனை சீர் இருக்கு?
4 சீர் இருக்கு. என்ன சீர்லாம்? பலுகி பெருகணும். கல்யாணம் ஆகி ஒரு வருஷம், இப்பெல்லாம் ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறது இல்லை. எனக்கு கல்யாணமானது 87. எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, ஏடா இது புழு பூச்சி உண்டாயிருக்குன்னு. அவங்க என்ன கேட்குறான்னு எனக்கு தெரியுமா தெரியாதான்? நான் சொல்லுவேன், அது நிறைய நாடா பூச்சி, இந்த கீரி பூச்செல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கும், நிறைய உண்டாயிருக்குமாம்பே. எங்க மாமியார் என்கிட்ட கேட்பாங்க, என்னை பார்க்கும் போதெல்லாம், ஐயா தலை குளிச்சாளான்னு கேட்பாங்க. நான் வாரத்துக்கு 3 தடவை குளிச்சுவாள தலைக்கு, எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொன்னது உங்களுக்கு தெரியுதா? நீங்க எத்தனை தடவை தலைக்கு குளிச்சிருக்கிறீங்க? நீங்க எத்தனை தடவை புழு பூச்சி உங்களால் உண்டாயிருக்கு? இல்லையே. ஒரு 8 பேர் தானே இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தைய பெக்கலன்னா அந்த பெற்றோர் படுத்துற பாடு இருக்குதுல்ல, ஆமாவா இல்லையா? கவனம். நான் இதை சொல்றது ரொம்ப, இப்ப நான் சொல்றேன், நான் மேலூர் சர்ச்சை பொறுப்பெடுக்கும் போது 100 பேர் இருந்தாங்க. 100 பேர் இருந்தாங்க. இப்ப 500 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி திட்டி தான். இப்போ ஒரு 39 பேர் ஊழியத்துக்கு போறாங்க. சர்ச்சிலிருந்து 39 பேர் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வாரம் வாரம் 3 கிளை சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாயை கிழிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் பாஸ்டர் சேர போட்டாரு. இல்ல இந்த 25 வருஷத்துல அது ஜூபிலி ஆண்டு என்ன சாதிச்சிருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம். மோசே தனியா கையை தூக்குனாச்சுன்னால அங்க நிக்க முடியாது. அதனால அதை யோசுவாவில் அதை சொல்லல. யுத்த புருஷர் வேணும், ஊர் ஆரோன் வேணும், மோசே வேணும். அவன் தானே, தனிநபருடைய கை ஓசை வராது. ஒரு தீர்மானம் எடுங்க, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன எதற்காக இந்த சபை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைக்கும் பொழுது முதல்ல சொல்ற, நீங்கள் பலுகி பெருகணுங்க. நீங்க பலுகி பெருகணும். பலுகி பெருகணும்னாச்சுன்னா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே மலடு ஒன்றும் இருப்பதில்லை. அப்ப இதுவரைக்கு நான் ஆத்ம ஆதாயம் பண்ணாமல் இருந்தால் இனியாவது இருக்கிற நாட்கள்ல கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன். நான் ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வாரம் சொன்னா இல்லையான்னு தெரியல. சிஏ கேம்புக்கு 84வது வருஷம் ஜனவரி மாதம் சிஏ கேம்புக்கு வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு ரிட்டர்ன் போறோம். ரிட்டர்ன் போகும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ரிட்டர்ன் போறோம், பஸ், திருவள்ளூர் பஸ், ஒரு 14 பேரை கூட்டிட்டு வந்திருந்தேன். பின்னாடி இருந்து ஒரே சிஏ பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் திடீர்னு என்னை கூப்பிட்டார், போய் அந்த ஆள்கிட்ட உட்கார்னார். எனக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நான் வாலிபேன், கூட்டத்தை வாலிபோட என்ஜாய் பண்ண விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார சொன்னார். உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசுன்னு சொன்னார். நான் உட்காந்து, சார் வணக்கம், நீங்கள் யார் அப்படின்னு. அறிவு இருக்கார். நான் சொன்னது, ஐயா சார் வணக்கம் அப்படின்னு சொன்னேன். உள்ள அறிவு இருக்காயா அப்படின்னாரு. அவர் கேட்டது சரியான வார்த்தை. ஏன்னா நைட்டில் போகிறோம், பஸ்ஸில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் எப்படி கும்மாளம் அடிச்சுட்டு வர்றீங்களேன்னு இனி அடுத்து பேச முடியுமா? அப்படியே கேட்டார், உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், போய் உட்கார்னார். மறுபடியும் போய் உட்கார்ந்தேன். அதுக்குள்ள கொட்டாம்பட்டி பள்ளப்பட்டி மோட்டல் வந்துருச்சு. நான் இறங்கி எல்லாருக்கும் வேர்க்கடலை இலையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இவர் சைடில் தென்னல் இருந்தார். உங்களுக்கு எழுதி வேணுமாண்ணே, ஒன்று வேட்டி வாங்கிட்டு வாங்கினாரு. காசு கொடுத்தாரு, வாங்கல. நான் ஒன்றா எழுதி குடிச்சாரு. சார் உங்களுக்கு வழுக்கி தரணுமா? ஆனே வெட்டி தாங்கன்னாரு. ரைட், அதையும் வெட்டி கொண்டு கொடுத்தேன், சாப்பிட்டாரு. கூல் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ அறிவு இருக்கா இல்லைன்னு நம்ம தானே கேட்கணும். அப்போ தான் அவர்கிட்ட உட்காந்து சொன்னேன், சரி எங்கே இருக்கிறீங்கன்னு. டிடிசியில் நான் வந்து மேனேஜராக இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்த ஒரு லாரி சர்வீஸ் உண்டு, அதில் நீங்கள் சார் நான் சொன்னேன், நான்
பாண்டிச்சேரி ஏஜி சர்ச்சிலேருந்து வரேன். அப்படி இருந்துச்சு. நானும் கிறிஸ்தவன் தான் சார், டிஎல்சி, நானும் கிறிஸ்தவன் தான் சார். ஆனால் இப்படி இல்லை கத்தக்கூடாது சார். சார் நான் சார் பாலி வைப்பேங்க, கேம்புக்கு போயிட்டு வர்றோம், அதை உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றோம். அப்படி பேசிட்டு வரும்போது இயேசுவை சொன்ன அவர் டிஎல்சி, அவரு வைராக்கியமாக இருக்க. அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு முறை என் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இதே கொண்டாட்டம் அங்கே இருக்கும். எனக்கு இயேசுவை சொல்ல தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஒரு முறை வந்து பாருங்க, உங்கள் சர்ச் எங்கே இருக்குது? கீரைக்கடை சந்தில் இருக்குது. சரி, இந்த வாரம் வர்றேன்னாரு. சார் எனக்கு நான் சந்தோஷம். ஏய், நான் சொல்லி ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்துட்டான். வந்த உடனே சந்தோஷம், நல்ல பாட்டு. அப்பவே பாண்டிச்சேரி சர்ச் எப்பவுமே பாடல் ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. நல்ல பாட்டு ஆராதனை. பாஸ்டர் ஆசிரியர் மெசேஜ் முடிஞ்சு முடிஞ்ச உடனே போய் விசாரிப்போம் இல்லையா, போய் கை கொடுத்து எனக்கு வந்துட்டாரு சந்தோஷம். கை கொடுத்து பேசிட்டு அனுப்பிட்டேன். நான் மன் பொண்ணேன், ஏய் பொண்ணு நீ யார்கிட்ட பேசின? புது ஆளாக இருந்துச்சேன். அம்மா பாஸ்டர் நான் தான் நான் சொல்லி சர்ச்சுக்கு வர சொன்னேன், அட்ரஸ் வாங்கியான்னு கேட்டாரு. வாங்கலன்னு, நீ விளங்க மாட்டான்ட்டார். எப்படி எப்படி ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வந்து அட்ரஸ் வாங்கல, நீலாம் விளங்குவியா? நீலாம் ஊழியத்துக்கு போப்பியாக்கும், ஒரு பயம் வந்துட்டு வரமாட்டான். எங்க பாஸ்டர் என்னை ஆசீர்வதிக்கவே விளங்க மாட்டான் தான். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்னை கை நீட்டி அடிக்க மட்டும்தான் செய்யல. எனக்கு அந்த வாரம் முழுசும் ஜெபம் என்ன தெரியும் இல்லையா, அவர் பேர் பாக்கியராஜ். ஆண்டவரே, பாக்கியராஜ் எப்படியாவது அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடும் ஆண்டவரே, இந்த மனுஷன் நம்மளை கரிஞ்சு கொட்டுவாரு. பார்த்து அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே பேப்பரை பெண் எடுத்து போயிட்டு முதல்ல அட்ரஸ் கொடு, அதுக்கப்புறம் தான் நீ ஆராதனைக்குள்ள வரணும். அடுத்த வாரம் ஞானத்தால் எடுத்தாருங்க. 3வது வாரத்தில் வரும்போது சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு வாக்கு பண்ண சொன்னா 10,000 ரூபா வாக்கு பண்ணிட்டு வருங்க. நான் சொல்றது 84 10,000 ரூபாய்க்கு சாதாரண காசு அல்ல. எனக்கு அந்த அதுக்கப்புறம் தான் எவனுக்காவது பார்த்தா ஏன் சொல்லிடணும். அவன் ஏற்றுக்கொள்றான் ஏற்றுக்கொள்ளல சொல்லிடணும். அடி எடுத்து வைக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்கதான் பிரச்சனை. அங்க ஆவேசம் மாதிரி ஒருத்தர் தெரிவாரு, அங்க ஆவேசம் மாதிரி ஒருத்தர் தெரிவாரு. இல்ல கர்த்தர் நீர் கர்த்தர் மட்டும் நடந்து வரட்டுமா, அடி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நடந்தா நடுவழியில விழுந்தாலும் திரும்பி வரும்போது இயேசுவோட திரும்பி வந்தான். அவன் தனியா நடந்து வரல. உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், பலுகி பெருகன்னா அது கர்த்தர் கொடுத்த சேர். என்ன எல்லாரும் திட்டுவாங்க. முதல்ல பையன், அடுத்து பொண்ணு, அதுக்கப்புறம் எதுக்கு 2 பொண்ணு? நான் சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை? பெத்ததுனா வளர்க்க போறதுனா இல்ல, ஆசைக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணு தானே. வளர்க்க போறது நானப்பா, சரியா? இது நான் சொல்ல வேடிக்கைக்கு சொன்னாலும் எனக்கு அதான் சந்தோஷம். எங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, அது ஒரு குட்டி பரலோகம். அவரு நீங்க சொல்லும் போது ஏன் வாசிக்க வேணும் சொன்னா, தமிழ் வராது. பிள்ளை இங்கிலாந்துல இருந்து வந்து இங்கிலீஷ் பைபிளே படிச்சு பழகிட்டாரு. இங்க வந்து தமிழ் தப்பா வாசி அவமானப்படுறதுக்கு முதல்ல சொல்லிடுறது நல்லது தானே, சரியா? ஒரு பிரச்சனை இல்லை. உங்க சிந்தையில நான் கர்த்தருக்காக பள்ளி அற்றுடைய ராஜ்யம், இந்த சேர் ஒன்றும் அங்கங்க தேவதூதர்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறேன். எழுதராஜ் பாஸ்டர் மேல பாசம் உள்ள தேவதூதர்கள் அங்கங்க இடையில இருக்கிற சேர்ல உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறேன். அந்த இடத்துல ஆத்துமாக்களை யார் கொண்டு வருவா? யார் கொண்டு வருவா? நீங்கள் பலுகி பெருக வேண்டும். அடுத்து பூமி என்ன செய்யணும்? சர்ச்சையை நிரப்பலங்கன்னு பூமியை நிரப்ப, சர்ச்சையை நிரப்பலையே. நான் உண்மையை சொல்றேங்க. உங்க பாஸ்டருக்கு தெரியும், நான் 4-5 சபைகள் இருந்திருக்கிறேன். நான் போற சபைலாம் பூட்டின சபை, அல்லது என்னாச்சுன்னா பிரச்சனை உள்ள சபையில் தான் நீ போடுவாங்க. ஆனா போற இடத்துல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிடுவேன். அது உழுற மாடு ஊர் வழி போனா அங்கேயும் பிடிச்சி உழ வச்சிருவாங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த தைரியத்தில் உங்கள்கிட்ட பேசுறேன். அடுத்தோட கூப்பிட மாட்டீங்களா சொல்லிடுவாங்க, இவரை கூப்பிடாத, இவர் ரொம்ப திட்டுறாரு. இப்ப ஆசீர்வாதமாக பார்த்தா அப்புறம் வரும். முதல்ல திட்டெல்லாம் திட்டி முடிச்சிருவோம். இப்போ பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும்,
அதை என்ன செய்யணும்? கீழ்படுத்தணும். இன்னைக்கு பூமி கீழே இருக்கா, பூமி மேல இருக்கா? நம்ம மேல பூமி இருக்குது, தலையில உட்கார்ந்துகிட்டு இருக்குது. உலக கவலையினால் எருதை சரீரத்தில் ஒரு மனத்தை கூட்டினா எந்த காலத்திலையும் கவலை கிடையாது. என்னுடைய தாயார் எனக்கு எங்க அம்மாவுக்கு எப்பவுமே, எங்க அம்மாவை எழுத்து பேச மாட்டேன். என் மனைவி டீச்சர், அவர் சம்பளம் வாங்குவா, நான் ஊழியம் செய்தேன். என்ன வந்தாலும் ஊழியத்தில் கொடுத்துருவேன், கையில் வச்சுக்கிட மாட்டேன். எங்க அம்மா என்னை திட்டுவாங்க, ஏண்டா ஏண்டா ஓட்ட கையா இருக்கிறான், இல்ல 3 பொம்பளை பிள்ளை இருக்குடா, 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒண்ணு நீ சர்ச்சுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் என்ன செய்ய, செலவு பண்ணிடு, அவ சம்பளத்தையாவது சேர்த்து வைடா, 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் போட்டேன், ஆண்டவரே எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு உண்மையே சொல்ல மாட்டேன். இது எந்த வருஷம் இருக்குன்னாச்சுன்னா 98, 99. எங்க அம்மா 99 இறந்தாங்க, என்கிட்ட 13 வருஷம் இருந்தாங்க. அது வரைக்கும் நான் சோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நான் இருக்கேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் எங்க அம்மாட்ட போய், அம்மா எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாருமா, உங்ககிட்ட என்னது சொல்லி மீள முடியும். அப்புறம் இன்னைக்கு மெட்ராஸில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் ஆசிரியருடைய குழந்தை, அவங்க தான் அவங்களுக்கு வடிகால். அவங்க வீட்டுக்கு போனோன்னு சொல்லுவாங்க, அம்மா உங்களை குறித்து நல்லா சொல்றாங்க, ஆனா ஊதாரியா இருக்குன்னு மட்டும் சொல்றாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன்ல பதில். அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொண்டார். 3 பிள்ளைகளை மருத்துவர்களாக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்க டாக்டரா இருக்கிறாங்க, 3 பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளை வீடு எங்களை தேடி. நான் ஜெபம் பண்ணதே, என் பொண்ணுக்காக எந்த இடத்துலையும் பதிய மாட்டேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு தேடி வரணும். இந்த மாப்பிள்ளை முதற்கொண்டு, அவர் இங்கே இல்லை, இங்கிலாந்து இருந்தார், ஒரு பாஸ்டர் பிடிச்சுக்கிட்டார், ஒரு பொண்ணுக்கும் நான் மாப்பிள்ளை தேடி போகணும், என் வீட்டுக்கு தான் வரணும். நான் சொல்றேன், நம்ம கீழ்படுத்துக்கள் இருக்கணுமா, நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரச்சனை, உலக கவலை, நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு இருந்தா பார்ப்போம், இன்னைக்கு என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. கீழ்படுத்தணும், அதுக்கு பேரக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஆல்ரெடி he has a blueprint in his hand. அவர்கிட்ட உங்களை குறித்த ஒரு வரைபடம் இருக்கு. நீங்க என்னதான் எண்ணெய தடவிட்டு மணல்ல உருண்டு தெரிஞ்சாலும் ஒட்டுறது மட்டும்தான் ஒட்டும், ஒட்டுறது மட்டும்தான் ஒட்டும். ஒரு சாணி ஏறினா ஒரு அடியும். சரி, அப்படித்தான் காத்து சேர்த்து என்னத்தை வச்சிருக்கேன்னு பார்த்தா 4 கிரெடிட் கார்டில் கடன் இருக்கும். ஆமா தானே? ஏதோ ஒண்ணுல பிரச்சனை. நான் சொல்றேன், கீழ்படுத்துங்க எல்லாத்தையும். அடுத்தாப்புல ஆண்டு கொள்ளணும். நீங்க தான் ராஜாக்கள். ஆண்டு கொள்கிறவனுக்கு பேர் என்ன? இது என்னுடைய எத்தனை மணி, 9 மணிக்கு முடிக்கணுமோ? சரி, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். வேணா அடுத்த சர்வீஸ்ல இருந்து தொடர்ந்து கேட்டுக்கங்க, சரியா? இப்பதான் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள வர. ஆண்டு கொள்ளணும். ஆண்டு கொள்கிறவங்களுக்கு பேர் என்னது? ராஜா. அப்படிதானே? ஆளுகிறவர்களுக்கு பேர் தான் ராஜா. உங்களை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். ஆனா இன்னமும் நம்ம கையை கட்டிக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாதவனை பார்த்து ராஜ மொழினா எப்படி மொழிப்பான்? ஒருத்தர் கண்ணு தெரியல, ஒருத்தன் நான் இப்போ எனக்கு கால் பிரச்சனை, அதான் உட்காந்துட்டு இருந்தேன், இந்த காணிக்கை போட எந்திரிக்கும் பொழுதே அப்படி நின்று காலை வச்சு அப்புறம் தான் நடக்க முடியும். என்ன போய் ராஜ நடத்த சொன்ன எப்படி நடப்பேன்? நீங்கள் ராஜாக்கள், உங்க பார்வையிலேயே நீங்க பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்கணும், நீங்க நடக்கும் பொழுது அற்புதம் நடக்கணும், உங்க நிழல்கள் அற்புதம் நடக்கணும். நான் இல்லாததை ஒண்ணு சொல்லல, இருக்கிறது தான் சொல்றேன். நீ என்னை நோக்கிப்பார். எங்க 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 இப்படி சொன்னார்? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறான். போகும் பொழுது வாசல்ல பிறவி சப்பானை இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமா என்று காத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல. சரியா? இப்ப நீங்க எல்லாம் வாசல்லாம் எடுக்க வேண்டாம். நான் சொன்னா என்ன நோக்கிப்பான். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடந்து கையை பிடிச்சான். எழுந்தான், நடந்தான், குதித்தான், உள்ள போயிட்டான். அப்ப நம்ம பார்வையில கர்த்தர் வெளிப்படணும். நம்மளை கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார்.
இந்த 4 சீர் இல்லாதவர்கள் நல்ல விசுவாசி இல்லை. இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இனி நீங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த 4 கொட்டேஷன்ஸ். இது உங்களுக்கு தெரியாது. இந்த வசனத்தை வாசிக்காத யாராவது இருப்பீங்களா? 26ஆம் வசனத்துல நமது சாயலாக நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும் என்று இறங்கினார். 28ஆம் வசனத்துல உண்டாக்கி அவங்களுக்கு 4 கட்டளை கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 4 சீர். இது சீரா இல்லையா? அத்தாரிட்டி, உங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். இப்போ எண்ணாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. பின்பு நானே வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரியோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாப்பின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். அடுத்து இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கமடைந்தான். இது போதும். நீங்களாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். எகிப்திற்கு அடிமைத்திலிருந்து மீட்டு உங்களை பரலோக கானான்னு கூட்டு போறாரு. அப்படிதானே? நம்புறீங்களா இல்லையா? நான் போய் சொல்றேன்னா உண்மை. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. எகிப்து அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை. இப்போ நம்ம ஓடுகிற ஓட்ட பிரயாணம். ஆமாவா? இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை பிரயாணம். இதில் மேடு வரும், பள்ளம் வரும், ஏலிம் வரும், அப்படித்தானே? செங்கடல் வரும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது, வரும். இப்போ இவங்க 1ஆம் வசனத்தில் வாசித்தபடி அவங்க போய் ஒரு இடத்துல பாளையம் இறங்குகிறார்கள். இந்த கோமதிபுரம் தான் என் சொந்த ஊர்னு சொல்றவங்க யாரு? இந்த கோமதிபுரம் தான் என்னுடைய பூர்வீகம். எங்க அப்பா அம்மாவட்டன் முப்பாட்டன் அப்படிலாம். அப்படி யார் இருக்கா? எத்தனை பேர் கை வைத்துங்க. ஏன்னா அந்த கோமதிபுரத்துக்கு நான் ஒரு இடம் வந்திருக்கிறேன். என் மனைவியோட ஒரு டீச்சர் வேலை ஜெயிச்சது, ரூபி அந்த டீச்சர் பேர். அவங்க வீட்டுக்கு ரொம்ப எல்லாம் காடு. அந்த வீட்டுக்குள்ள எப்படியோ உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஒருத்தர் கூட கோமதிபுரத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை. அப்படிதானே? ஆமாவா? அப்போ உங்களை கர்த்தர் இங்க பாளையம் இறங்க பண்ணி இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, நம்ம இந்த கோமதிபுரத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை, ஆனா நம்மளை கர்த்தர் இந்த ஊர்ல பாளையம் இறங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? அப்போ இந்த ஊர்ல உள்ளவருக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? 2ஆம் வசனத்துல பயம் வரணும். நம்ம அவனை பார்த்துல கலங்கிட்டு இருக்கிறோம். நான் கள்ளக்குறிச்சியில பொறுப்பெடுத்த உடனே நான் ஸ்பீக்கரை சத்தெல்லாம் குறைச்சி வைக்க மாட்டேன், கதவெல்லாம் பூட்ட மாட்டேன். ஒருத்தர் ஏத்த வீட்டுக்காரன் அந்த பாஸ்டர் சத்தம் போட மாட்டாரு, நீங்க என்ன சத்தம் போடுறீங்கன்னாரு. அப்படிதான் போடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் போலீஸ் போ, அப்படிதான் போடுவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. உனக்கு என் சத்தத்தை கேட்க முடியல, ஜன்னலை போட்டு. இது சர்ச்சைன்னு தெரிஞ்சுதானே பக்கத்தில் வீடு கட்டினா சர்ச்சில் சத்தம் போடுவோம். அப்புறம் அந்த சர்ச்சுக்கு வந்துட்டார். நான் அவனுக்கு பயந்தானே அவன் என் மேலே உட்காந்துருப்பான். இந்த மேலூரில் பொறுப்படுத்த உடனே எங்கள் மானிட்டர் கரெக்டாக ஒரு வீட்டுக்கு நேரம் இருக்கும். சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியட் நடக்கும். உள்ளே வந்துச்சு அந்த பொம்பளை, அது போலீஸ் நர்ஸான். சத்தம் பண்ண வெளியே போடி, போல மரியாதைலாம் கிடையாது, ஓடி தொலைச்சிருவேன். என்ன சத்தம் போடுவேன். இது நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு, நீ வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். அவங்க 78 ஒட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் சர்ச்சுக்கு பின்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க கத்தன் போடுவாங்க, உனக்கு பிரச்சனை இருந்தா கதவு பூட்டிக்க. அப்போ இந்த பக்கம் பார்த்துருந்துச்சு. நான் என் பையன் கிட்ட சொன்னேன், இனி அவன் வீட்டுக்கு நேரம் ஸ்பீக்கரை திருப்பு. எவனுக்கு நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? இந்த உணர்வு உள்ளத்துக்குள்ள நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா பாவம் செய்யறதுக்கு மட்டும்தான் பயப்படணும். பாவம் செய்யறதற்கும் அடுத்தவனுக்கு தீமை செய்யறதுக்கும் பயப்படணும். நம்ம
ஏய், அவன் 10 அடி இருக்கட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் 10 அடி இருக்கட்டுமே. நீ யாரு? 17 வயசு வாலிபன். நீ 17 வயசு, இவன் என்னைக்குமே 8 வயசு வாலிபன் தான். என் ஃப்ரெண்ட் அவன் ஒருத்தன் தான். இந்த சர்ச்சில் எனக்கு ஃப்ரெண்டுன்னு அவன் ஒருத்தன் தான். ஏடா எலும்பு, இவன் தான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனா சரியா? இவனை மாதிரி தான் இருந்திருப்பான் கோலியாத். தாவீது எல்லாம் நடுங்குறான். தோளுக்கு மேல இருந்த சவுலும் பம்புறான், அவனோட இந்த சேனை பம்முது. ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். நமக்கு ஏங்க பயப்படணும்? நெடுங்காடு என்கிற இடத்துல, காரைக்கால் பக்கத்துல ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்துக்கு போனா ஊருக்குள்ள வரக்கூடாது, நான் வருவோம். உள்ள போய் இயேசு சொன்ன மந்தையிலிருந்து நாங்க 6 பேர் போனோம். 12 பேர் அங்க தோல்ல தூக்கி வச்சுட்டான். ஊரை விட்டு வெளியே கொண்டு போறோம். நான் கிண்டல சொல்றேன், நம்ம நடந்து சுவிசேஷம் சொல்றது அவனுக்கு பிடிக்கல, அதனால நம்மளை தோல்ல தூக்கி வச்சு கொண்டு போறான்னு சொன்னோம். இன்றைக்கு அங்க நெடுங்காலில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, 300 பேர் இருக்கிறான். நீ பயப்படுகிற வரைக்கும் இப்படி இடம் உள்ள சேர் இருக்கதான் செய்யும். அதுக்காக இந்த பிரசங்கெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னாங்க உங்களை திட்டச்சொல்லாம் கூப்பிடல இன்னைக்கு. அதாவது எனக்கு இன்னொரு செய்தி, என்ன 2 போராடிக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். உங்களை கண்டு மற்றவர்கள் பயப்படணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்க சிந்தையில எழுதுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் கை ஓ அல்லேலூயா எல்லா சத்துருக்களுக்கு எதிராக நிற்கும். உன்னை கர்த்தர் ஒரு நாளும் கீழாக்க மாட்டார். ஏனென்றால் நீ கீழாக்குகிறவன், அவரை கீழ்ப்படுத்துகிறவன். உங்க ஆவியில அந்த உணர்வு வரட்டும். நம்ம இயேசுவை யார்கிட்ட போய் சொல்றோம்? சரி, குடிசையில் இருக்கிறவன், ஏன்னா அவன் தான் நம்ம சொல்லலாம் கேட்பான். பெரிய கேட்டு பார்த்தா நமக்கு பயம் வந்துருமே. அவன் பெரிய கேட்டிருக்கும், கோடிக்கணக்கில் வச்சிருக்கட்டும், அவன் நரகத்தான போறான். நீ உண்மையான தெய்வத்தை வைத்திருக்கா இல்லவா? சொல்ல பயப்படுறோமே. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸுக்கு தானே நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு எம்எல்ஏ உள்ள வந்துட்டார், மேலூர் எம்எல்ஏ வந்துட்டார். வந்த உடனே கூப்பிடுற முன்னாடி வந்த உடனே அவர் என்ன செய்தார்? நீங்க இருந்து இல்லை அருண் வந்து முன்னாடி முழங்கால் போட்டார். நான் ஒரு தள்ள கழிச்சு மாட்டேன். அவர் எம்எல்ஏ ஊருக்கு தானே, எனக்கு இல்லை. இன்னைக்கு மோடியே வந்தாலும் பின்னாடி சேர்றதான் உட்காரணும். இங்க நாங்க தான் உட்கார முடியும். அந்த அதிகாரத்தை உங்களை கர்த்தர் அந்த அதிகாரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட யாரும் இல்லை. முதல்ல உங்க கையை நம்புங்க. உங்க கை அற்புதம் செய்கிற கை. உங்க பார்வை ரட்சிப்பை கொண்டு வருகிற. இயேசு சிலுவை எடுத்து கொண்டு போனார். 3 தரம் மறுதலித்தவன் அப்படியே பார்க்கிறான். கர்த்தர் பேதுருவை பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான். உங்க பார்வையில வல்லம் இருக்கணும், உங்க கையில வல்லம் இருக்கணும். அவன் பயந்து, நமக்கு தான் இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். பிராக்டிக்கலாக சொல்றேன். வீராம்பட்டினங்கிற ஒரு ஊருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போனோம். இன்னைக்கு ஒரு ப்ரொஸ்பெக்டராக இருக்கா தனசீனன், அவர் தான் எனக்கு குரு. இருந்த எனக்கு பேச்சு வராது, தொண்டையில் ரத்தம் வர்ற வரைக்கும் பேச வச்சிருவார். சத்தமாக பேச, ஏன்னா சின்ன தொண்டை, ரொம்ப சாப்பிட்டா தான் பேச தெரியும். ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்கும். அவர் சொன்னார், நீங்கள் பேசுங்க, சத்தமாக பேசுங்க, கத்தி பேசுங்க. பேசும்போது தொண்டையில் ரத்தம்லாம் வரும், சரியாயிரும். இப்போ நம்ம சத்தம் தண்டர் வாய்ஸ் தான், சரியா? அவர் அங்கே இயேசு சொல்றாரு, ஓப்பன் இயர் பிரீச். அதாவது என்ன சொல்லலாம், தெருப்பிரசங்கம் பண்றோம். 4 பக்கம் ஒருத்தர் சொல்லுவார், 4 தெருவில் 4 பேர் ரிப்பீட் பண்ணணும். இப்ப அவர் சொல்றது கேட்க நான் திரும்பி பார்க்கணும்ல. அவர் சொல்றாரு இயேசு அப்படின்னு சொன்னா இங்க இயேசு சொல்லணும், அவ்வளவுதான். சுவிசேஷம் சொல்ல தெரியாது. அப்படி திரும்பி பார்த்தா அந்த வீராம்பட்டினம் வந்து மீன் பிடிக்கிறவர்கள் நிறைந்த இடம். ஒருத்தன் கையை ஓங்கிக்கிட்டு நிற்கிறான் தனசீலன் அடிக்கிறதுக்கு. நான் திரும்பி பார்க்க நான் முடிவு பண்ணிட்டேன்,
அங்க அடி விழுந்து அடுத்து அரியாங்குப்பத்துக்கு வந்துடணும், ஓடிடணும். அதான் எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நான் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசலன்னா நானும் ஒரு பயந்தாங்களி தானே. ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்கு ரகசியம் தெரியாது. கையை ஓங்கி நிற்கிறான். நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் எப்போ அடிவிட போகுது, ஆனால் சொல்லவும் செய்யணும், அதை கவனிக்கணும். கடைசியில் சொல்லி முடிச்சு தேவை உள்ளவர்கள் எங்கிட்ட ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்றான். நான் சொல்லிட்டோம், நான் நிற்கிறேன், முடிஞ்சிருச்சு. அவன் கையை ஓங்கின மாதிரியே நிற்கிறான். அப்புறம் அவனை திரும்பி பார்த்துட்டு, அது என்ன அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் கண்ணை மூடிட்டு பேசுவான். அந்த தனசீலன்கிறவர் கண்ணை மூடிட்டு பேசுவார், நாங்கள் கண்ணை திறந்து பேசுவோம். ஒருவேளை அவருக்கு கண்ணை திறந்துக்கு அடிக்க இருந்தானா ஓடிப்பாரு, கண்ணை மூடிட்டாரு. அவர் கர்த்தரை மட்டும்தான் பார்த்தார். கடைசியில் பார்த்தா கையை வச்சு இப்படி நிற்கிறான். என்னன்னு கேட்டா, ஒன்று அடிக்கணும்னு வந்தேன், ஆனால் யாரோ மேலே கையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, என் கை இறங்க மாட்டேக்கு, இனி என் கைக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி இறங்கிச்சுது. அடுத்த மாதம் ஞானசா எடுத்தான். நம்ம கையெல்லாம் வைத்த வேண்டாம் அப்படின்னாலே என்னத்தை சாதிச்சிருக்கிறீங்க? நான் சொல்ல வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டால். அடுத்த வசனம், ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் இப்போ உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் 100 பேரை வச்சிருக்காரு வைங்களேன். அப்படி வைங்களேன், 100 பேர், 10 பேர் வச்சுக்கீங்களேன், 10 பேர். நீங்க இப்ப 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 10 பேர் 1000 பேரை மாறிடுவோம்ல. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறத சீரை எங்க தூக்கி வச்சிருக்கீங்க? அந்த செம்ப மட்டியை வச்சு உங்களுக்கு சீர் இருக்குதுங்க. உங்களை இயேசு என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா பாட்டு படம், என்னேச நீதான் ஐயா நான் ஏன் கலங்கணும். பாட்டு பாட சொன்னாதான். ஒரு கிறிஸ்தவனை பொய் சொல்லணும்னா பாட்டு பாட சொன்னா போதும், பொய்யா சொல்லுவான். வேறொரு ஆசை இல்லை. பத்திரத்தை ரெடியா எடுத்து வச்சுட்டு, ஒரு ஆசை உனக்கு இல்லை, வீட்டை எழுது, உன் அக்கௌண்ட்ல மாத்து. எப்படி பொய்யா பாட்டு பாடுறீங்க? சிரிக்கிறதுக்கு சொல்லல, நம்ம பாட்டிலலாம் நீங்க ஒவ்வொரு பாட்டையும் பாடும்போது சொல்லுங்க இந்த பாட்டை. அதனால ஆவியோடு பாடுவேன். ஆவியோட கூட கையை தட்டி இவர் இதம்பேட கொஞ்சம் வேகமா டமாட்டமா தட்டங்க வந்துடும். அது கொட்டாவி, அது கிட்டாவி, அது வரக்கூடாது. ஆவியில திடன் கொள்ளணும். நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்னு தெரியும். அதெல்லாம் அங்கே நமக்கு நிறைய சாட்சி இருக்கு. ஏன் பயப்படணும்? நான் தப்பு பண்ணா பயப்படணும். நான் இயேசுக்கு பயப்பட மாட்டேனே. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டீங்க? எனக்கு அப்பா, அவர் மடியில போய் உட்கார உரிமை இருக்குது, அவர் தாடிய தடவை உரிமை இருக்குது. நான் தப்பு பண்ண எங்க அப்பாட்ட கையை கட்டிருக்கணும். எங்க அப்பாங்க என்ன சிநேகிதன் கூப்பிடுவாரு. அவர்கிட்ட பேசுங்க, உறவாடுங்க. நமக்குள்ள அந்த ஆவி வர மாட்டேங்க. நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது பாதரட்சியை கழட்டி போட்டோம். எதுக்கு? இது பரிசுத்தமான இடமா? ஆனா உங்க இருதயம் பரிசுத்தமானது. அங்க நிறைய பாதரட்சி இருக்குது. ஆண்டவருக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாம நிறைய பாதரட்சிகளை உள்ள வச்சிருக்கிறோம். அதை சரிப்படுத்தணும். நான் சொல்லுகிறேன், இப்படி இருப்பது தேவ சித்தம் அல்ல. இப்படி இருக்க தேவ சித்தம் அல்ல. அவன் பயப்படணும், அவன் தான் கலங்கணும், நம்ம கலங்கக்கூடாது. அடுத்த வாசிங்க என்னாச்சுன்னா சொல்லுவோம் பாருங்க. வாசிங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும். ஹலோ, உங்களை குறித்து சாத்தானுக்கு தெரியும். பாலாக் யாரு? கர்த்தருக்கு விரோதமா நிற்கிறவன். அவனுக்கு தெரியும் இந்த கோமதிபுரம் சர்ச்சில் இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா, மாடு வெளியின் புல்லை மேய்வது போல
இந்த ஜனக்கூட்டம் யாரமையுமா? நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் நீங்க மேய்ந்து ஒண்ணும் இல்லாம உங்களுடைய ஆளுகை. உங்களை கர்த்தர், பிசாசு உங்களை பார்த்து இப்படி சொல்றான். பிசாசு உங்களை பார்த்து, அவனுக்கு உங்களை குறித்து பயம் இருக்குது. நமக்கு ஜன்னல் ஆடினாலே பயமா இருக்க. ராத்திரி படுத்திருக்கும் போது ஜன்னல் ஆடினாலே திரைச்சியில் ஆடிச்சு, காத்தடிச்சா ஆடிட்டு போகுது. சரி, பிசாசு தான் வந்தானே? இல்லை, பிசாசு தான் வந்தானையா? சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு தலையில கை வச்சேன். அந்த சத்தத்தை கேட்டோன்னா அந்த அம்மா என்னை வீட்டோட காலி பண்ணிடுச்சு. பிசாசு ஒன்று உசிலம்பட்டியில் பிடிச்சிருக்கு. நாகமலை போட்டு அமல்ராஜன் ஒரு பதம் இருக்கு, அவங்க அக்காவுக்கு போய் நானும் பாஸ்டர்னு போய் பரட்டி வந்துட்டோம். திருப்பி உள்ளே வந்துருச்சு. திருப்பி வந்து பலமாக வந்துருச்சு. அவர் என் விசுவாசி, அக்காவை கூட்டு வந்தார். கூட்டு வந்து தலையில் கை வச்சு பண்ணும்போது அது போட்ட சத்தத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் சிபிஎம் விசுவாசி, பிசாசெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கரெக்டாக ஓடி போயிருக்கின்றா, ஓடி வந்துட்டோம். இவ்வளோ நிலத்து நாக்க வெளியே தொங்க போட்டுருச்சு. என் மனைவி நிற்கிறா, பார்க்குறா, என்ன நடக்குது, விடக்கூடாது. போன தடவை பிசாசு வரட்டும் கூட சொல்லியிருப்பேன்ல, நான் என் சாட்சியில் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன்னே. நான் முத பிசாசு வரட்டினதை சொன்னேன்னா கேட்டீங்களா? கேட்டிருப்பீங்க. பயமே கிடையாது எனக்கு. ஏன்னா பயந்த காலம் போச்சு, பிசாசு போயிடுச்சுது. நமக்கு வீடு போச்சு. அப்புறம் புது வீட்டுக்கு போட்டோம். நான் சொல்லுகிறேன், வேடிக்கை இல்லை. நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சா நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? நீங்கள் வரட்டுவீங்களா? நம்ம விளங்குவோம் இல்லை? சொல்லுங்க, நம்ம விளங்குவோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிங்களே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். எப்படி சொல்லுங்க? வசனம் எடுங்க. மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால், எத்தனை வசனம்? 17 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே. யார் ஓட்டுவா? விசுவாசிக்கிறவங்க பேர் என்னது? அப்ப நீங்க யாரு? அப்ப யார் ஓட்டணும்? அப்புறம் சர்ச்சை கூட்டு வரீங்க? ஏன் கூட்டு வரீங்க? நீங்க பிசாசு ஓட்டினா விசுவாசி, பிசாசு ஓட்டினா விச ஊசி. இந்த சர்ச்சைக்கு நீங்க தான் விச ஊசி. உங்களால் ஒரு பிறகு செத்துருவான் இல்ல. உங்க கைகள் அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். இந்த ஜனங்கள் அந்த வார்த்தை என்னன்னா, இந்த தியானத்துக்காக எடுத்து வாசிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சீர கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் முட்டாளா இருக்கிறேன்னு தலையில் அடிச்ச காலங்கள் உண்டு. அவன் சொல்றான், பாலாக்கு மீதியானியர்கள் மூப்பரெல்லாம் கூப்பிட்டு சொல்றான், எப்பா எகிப்திலிருந்து ஒரு ஜனம் புறப்பட்டு வந்திருக்குது. அதான் எப்படி அந்த மூப்ப நோக்கி இந்த ஜனங்கள், இந்த கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்குது. எமோரியருக்கு செய்ததை பார்த்துட்டான். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. மாடு எப்படி நம்மை சுற்றி இருக்க யாவையும் மேய்ந்து போடும். மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல. எல்லாம் நம்மள ராஜா அவன். அது அடுத்த வார்த்தை இருக்கும். அக்காலத்தில் சிப்போரிக்கு பாலாக் மோபயா பேருக்கு ராஜாவா இருந்தான். நம்ம யாரை பார்க்குறோம்? மூக்கு ஓடிறது, இப்படி சொங்கி மாதிரி இருக்கிறது. வாங்க எங்கள் சர்ச்சைக்கு வாங்க, அங்கேருந்து கூட்டு வருவீங்க. எங்கள் சர்ச்சைக்கு வந்தா நீங்கள் கேட்குற நிம்மதி கிடைக்கும்னு கூட்டு வந்துடுவீங்க. இங்கே பாஸ்டர் அன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணுவார், இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு. அட பாவிகளா, என்னை கூட்டிட்டு வந்தது எப்படி கூட்டு வந்தீங்க? சர்ச்சைக்கு வந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் இன்னைக்கு தான் உற்சாகமாக கத்திக்கிட்டு இருப்பாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன கான்ட்ரவர்சி, என்ன. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகும். வேற ஒன்றும் இல்லை. நீங்க குயவன் வீட்டில் என்ன நடந்துச்சதோ அதை மட்டும் செய்தா போதும். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் குயவன் வீட்டில் நடந்த சம்பவம் நடந்தா நீங்க மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல மேய்வீங்க. 18ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் எரேமியாவை போய் சொல்றார், நீ குயவன் வீட்டுக்கு போங்கிறார். அவன் குயவன் வீட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அப்பொழுது குயவன் திரிகையிலே ஒரு மண் பாண்டத்தை வரைந்து கொண்டிருந்தான். அந்த வார்த்தை என்ன சில ஷேக் பண்ணி மறக்க முடியாத வார்த்தை. அந்த மண் பாண்டம் அவன் கையிலே யார் கையில கெட்டு போச்சு? கெட்டது குயவன் கையில கெடணும், கெட்டு போனாலும். அடுத்த வார்த்தை, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப உங்களை கர்த்தர் வேறு ஒரு பாண்டமாக உடைய வேண்டும். நான் கெட்டு போனாலும் என் தேவனுடைய கரத்துல கெடணும். என் கை அவர் கையில் இருக்கிறேன். வெறும் 5 அப்பம் தான், 2 மீன் தான். என்ன நடக்கும் தெரியாது. ஆனா 5000 பேர் அதுக்குள்ள இருக்கிறான். புருஷன் மட்டும் 5000 பேர் இருக்கிறான். உங்களை கர்த்தர் அப்படி வணைய விரும்புகிறார். நான் குயவன் கைக்கு வாங்கன்னு சொல்றேன். பின்னாடி கேட்பாரு, அப்பா குயவன் களிமண், நான் குயவன்னா இஸ்ரேல் ஜனங்கள் களிமண் தானே. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல எனக்கு அதிகாரம் இல்லையாப்பா? நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. பரிதாபமா கேட்பேன், எப்பா எனக்கு அதிகாரம் இல்லையாப்பா? நான் சொல்லுகிறேன், உங்க மேல ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறேன். உங்க மேல உங்க மேல உங்க மேல உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பயப்படணும். உங்களை பார்க்கும் பொழுது இவரிடத்தில் தேவன் இருக்கிறார். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்க கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபத்துல முடிப்போம். நான் இப்பதான் மணியை பார்க்கிறேன், டைம் எடுத்துட்டேன். ஒரு வார்த்தை, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் 5ஆம் வசனம். இல்ல 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 எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அது 6ஆம் வசனத்துக்குள்ளே வந்துருங்க. யார் சொன்னா? நம்ம அடுத்த சர்வீஸை தான் பேசுவேன். அதனால இப்ப நான் உங்களை முடிக்கிறதுனால சொல்றேன். பிசாசு உங்களை பார்த்து சொல்லுகிறான், அவர்கள் நீங்க பலவான்கள் தானா? நீங்க உண்மையில பலவான்களா? பரிசுத்தாவி படத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, சாட்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடும். நீங்க பலன் அடைந்தது சாட்சியா இருப்பீங்க. பலனை அடையலைன்னா அப்போ உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தை முடிக்க போறோம், காத்திருங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து, வாட் அபவுட் யுவர் பிளான்? உங்களுடைய சித்தம் ஐயா, உங்க சித்தம் செய்யணும். நீங்க என்ன செய்ய விரும்புகிறத நான் செய்ய விரும்புகிறேன். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நீங்க செய்ய வேண்டியது அவர் உங்களுக்கு சொல்லுவார். உங்க இஷ்டப்படி நீங்க செய்ய முடியாது. அவர் இஷ்டப்படி நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் நினைச்சுவார், வாசல்களை தருவார். நான் சொல்லுகிறேன், இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், நம்மளாம் அப்படிப்பட்டவங்க தானே. ரட்சிப்பு குறித்து அப்புறம் பேசுவோம். நான் அடுத்த இதில் இதைத்தான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். எனவே நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுத்த 4 சீரை மறந்துடாதங்க. இதெல்லாம் அப்புறம் சப்ளிமெண்டரி தான். இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் போது 4 சீர் கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகுங்கள். அதுக்குள்ளதான் இது வரும். நீங்கள் பூமியை நிரப்புங்கள். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நரகம் பிசாசுக்கும் பிசாசின் தூதருக்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு மனிதன் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. மனம் திரும்புகிற ஒரு பாவனித்த பரலோகத்தில் அப்போ ஆத்தும ஆதாயம் என்பது. இந்த சபையை நிரப்புறதெல்லாம் முக்கியம் இல்லை. அதர்சனமான ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். வந்து சும்மான பாட்டு பாடு, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் ஏசுனா. நீங்களே சொல்லிட்டீங்க, நான் வெறுங்கையா பரலோகத்துக்கு. அப்ப நீங்க வெறுங்கையா எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு படிக்கிறோம் இல்ல. உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த சபையில வைத்திருக்கிறார். கர்த்தர் நோக்கத்தோடு உங்களை ஏதோ உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு
ஆடுகள் மேய்த்த பொழுது தாவீதை கண்டுபிடித்ததுக்கு அப்பெல்லாம் அர்த்தம் எவனுக்கும் தெரியாது. ஆனால் கோலியாத்தை கொன்ற பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. உங்களுக்கு விரோதமாக கோலியாத்துக்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக இந்த தேசம் எதிர்பட்டு நிற்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். எழுந்திருப்போம், தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணத்திற்குள்ள வருவோம். ஐயா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு சொல்லுங்க. நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு திட்டம் உண்டு. தேவ சமூகத்திலே என்னை அழைத்த கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணம் செய்கிறேன் சொல்லுங்க. உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க ஒன்று செய்யல. ஒருவேளை கெட்டு போன அந்த மண்பாண்டமாய் இருந்தால் அவர் கையில் கெட்டு போங்கள். அவர் உங்களை திருத்தமாய் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய வாஞ்சிக்கிறார். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். நீ விசுவாசித்த அவங்க வலது கரத்தை உயர்த்தி, இதுவரைக்கும் நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற ஆண்டவரே, ஆனால் இனி ஏதாவது கர்த்தருக்காக செய்ய எதிர்ப்புகள் வருமா, போராட்டம் வருமா, எல்லாமே வரும். ஆனால் எது வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவருக்காக நான் எழுந்து நிற்பேன். என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ரூபா லக நம துரிபில கபாபா. உள்ள திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும். ஒருவேளை அடுத்த முறை நான் வரும்பொழுது எம்டி சேர் இருக்கக்கூடாது, இருக்காது. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு தருவார். யாரிடத்திற்கு போக வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லுவார். அர்ப்பணம் செய்ய வலது கரத்தை போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிறேன். உள்ளம் திறந்து சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கரத்தை வலது கரத்தால் பிடித்துக் கொள்வீராக ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி கதவை திறந்து வைக்க பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை கொடுப்பீராக. இவர்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த சபையின் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். இவளை பயன்படுத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவில் நீரால் அவர் ஜனம் பெறும் ஆண்டவர் வாக்கு பலி. வாக்கு பலி மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. பங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்த்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. பங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்ல தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாயம் நீரால் அவர் ஜனம்
கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஆராதனையிலே தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாய் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக உம்முடைய ஈவுகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு திரும்பவும் எங்களை உயிர்ப்பித்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். திருவசனத்தை எங்கள் மத்தியிலே பிரசங்கித்தமுடைய தாசரை இன்னும் கர்த்தாவே பல்லாயிரம் மக்களுக்கு ஆண்டவர் நீர் தமது அடியாரை கர்த்தர் சபையிலே இன்னும் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. குடும்பத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் தயவும் காருண்யமும் இனி வரும் நாட்கள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தை திருச்சபை மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் யாவரையும் உடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விளக்கும், இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை பாத்திரமாக்கும். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள், சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகபலன் தாரும், ஆரோக்கியம் தாரும். மாலை ஆராதனை நாளை மறுதினம் புதன்கிழமை இரவு நடைபெறுகிற சிறப்பு கூட்டங்கள், புத்தாண்டு ஆசீர்வாத ஆராதனை இவைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் நாம மகிமைப்படும்படி கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய கிருபைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி வழி நடத்துவீராக. கணம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பின்னால் டீ ஸ்நாக்ஸ் இருக்குது, தயவு எல்லாரும் அந்த செல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.